Hello everyone, welcome to my channel. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பைத்தான் டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். டேட்டா டைப்னு ஒண்ணும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க இன்ட்ரோடக்ஷன்ல a = டபுள் கோட்ஸ் ஹரின்னு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹரிங்கிறது ஸ்ட்ரிங்னு சொல்லி நம்ம லாஜிக்கலா சொல்லுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சது இது ஒரு லெட்டர் சொல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ அதான் நம்ம ஃபைண்ட் பண்றத டேட்டா டைப் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். a = 10. 10ங்கிறது நம்பர் அப்படிங்கிறது பைத்தானுக்கு நம்ம புரிய வைக்கணும். சோ அந்த புரிய வைக்கிறதுக்கான ஒரு மிடில் லெவல் தான் டேட்டா டைப் சொல்லுவாங்க. சரியா? A data type defines the type of value stored in the variable. நாளை சொன்ன மாதிரிதான் வேல்யூ என்ன டைப்னு கண்டுபிடிக்கிறது அததான் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. எங்கிருந்து வேல்யூ டேட்டா டைப் கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் த வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் a is a variable equal to is a ஒரு ஆபரேட்டர் 10 அப்படிங்கிறது ஒரு வேல்யூன்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னொரு மீனிங் சொல்லணும் அப்படின்னா a1 10 வந்து ஒரு ஆபரண்ட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஒரு ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா பைத்தான் ஆட்டோமேட்டிக்கலி ஐடென்டிஃபைஸ் த டேட்டா டைப். இப்போ நீங்க வந்து மத்த C++ இன்ட் சொல்லி கொடுக்கணும். இன்ட் அப்படின்னா இன்டிஜர் சொல்லி சொல்லுவாங்க. நம்பர் ஸ்டோர் பண்ற மாதிரி தான் கம்பல்சரி இன்டர்னு கொடுக்கணும். பட் பைத்தான் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சேவ் ஆயிடும். நம்ம நோ நீட் டு டிக்ளேர் எ டேட்டா டைப் நேம். என்ன டேட்டா டைப் இருக்கு அப்படின்னா இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி இது மட்டும் இருக்கு அப்படிங்கிறது. இது வந்து இந்த நம்ம பண்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு இப்ப பேசிக் லெவல்ல போதும். ஓகேவா? சோ இன்ட் அப்படின்னா வந்து நம்பர்ஸ், ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? பாயிண்ட் நம்பர்ஸ் வரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 5.8 இருக்கட்டும், இல்ல 9.08 இருக்கட்டும், இல்ல வந்து 45.82 இருக்கட்டும். இதெல்லாம் பண்ண ஃப்ளோட்ல கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பைத்தான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு இதெல்லாம் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஹரிஹரன். ஓகேவா? ஹரிஹரன் வந்து ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங் சொல்லுவாங்க. INR அப்படி சொல்றது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஸ்ட்ரிங்ல கன்சிடர் ஆகி வந்துடும். சரியா? அடுத்த பூலியன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எக்ஸாம்ல இவன் பாஸா ஃபெயிலா இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ லிஸ்ட், டப்பிள், செட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு பிராக்கெட் குள்ள மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து செக்மெண்ட் ஆகும். டிக்ஷனரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் அப்படி என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு ஃப்ரூட். ஓகேவா? சொல்லுமா இந்த டிக்ஷனரி அப்படின்னு என்ன ஆகுனா ஆப்பிள் நீ வந்து டிக்ளேர் பண்ணிட்டு ஃப்ரூட் நீ டிசைன் பண்ணிக்கலாம். சரியா? சோ வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை எடுத்துட்டு வந்து ஒரு ரெட் கலர் ஃப்ரூட் அப்படிங்கிற நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இது டிக்ஷனரி மீனிங் மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்பிள் என்னது, அது வந்து சிவப்பு கலரா இருக்கும். அது வந்து ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டிக்ஷனரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஜஸ்ட் இதுவும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஐ மீன் வந்து நம்ம ஐபோனுக்கு அப்புறம் என்ன டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து டிக்ஷனரி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை பாருங்க. சோ இன்டிஜர் அப்படிங்கிறது ஏஜ் 25 சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? நம்பர் 25 சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஃப்ளோட்ங்கிறது ஹைட் 170.5, அதாவது அந்த பாயிண்ட் தான் நம்ம ஃப்ளோட்ங்கிறது வேல்யூ. சரியா? ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு அனின் கொடுத்துருக்கேன். சரியா? ஏன் வந்து நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு பத்தி இன்டிஜர் 2 இருக்கா, ஐ மீன் ரெண்டு டேட்டா டைப் இருக்கா. சோ நம்பர் கொடுத்தப்ப எந்த டபுள் கோட்ஸ் கொடுக்க தேவையில்ல. ஐ மீன் ஒரு பாயிண்ட் கொடுக்குறப்ப எந்த நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்க தேவையில்ல. பட் ஸ்ட்ரிங் கொடுக்குற கம்பல்சரி டபுள் கோட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது நம்மளுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன் இல்ல கேரக்டர் கொடுத்துருக்கிறது சிஸ்டம்க்கு புரிஞ்சுக்கும். ஓகேவா? சோ பூலியன் நாளைக்கு சொன்ன மாதிரி தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஸ் ஸ்டூடெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஸ்டூடெண்ட் இஸ் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறது பூலியனோட வேலை. லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் L இருக்கா, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பிராக்கெட் மாதிரி போடுவோம். சரியா? சோ அந்த பிராக்கெட் போட பாத்தீங்கன்னா லிஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து டப்பிள் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பேரந்திசிஸ் சிம்பிள், அதை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். மத்தபடி உள்ள கொடுக்குறது எல்லாமே டேட்டாஸ் எல்லாம் மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் தான் கொடுக்குமா, ஆப்பிள், பேங்கோ, ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு தான் கொடுக்குமா அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் நான் பிராக்கெட் போட்டுட்டு நம்பர் கொடுக்குற மாதிரி தான் 1, 2, 3. சோ 1, 3, 5 அப்படின்னு கொடுக்கலாம். சரியா? சோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்பர் பத்தினா நாமளும் கொடுத்துக்கலாம். கலெக்டர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஐ மீன் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் சொல்லுவோம். சரியா? அடுத்து சப்பிள்ல செட்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் தான். பிராக்கெட் மட்டும் தான் டிஃபரன்ஸ் வரும். லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எல் மாதிரி சிம்பிள்ஸ் ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்துக்கிறோம். சப்பிள் அப்படிங்கிறது ஜஸ்ட் பேரந்திஸ் சிம்பிள் கொடுத்துக்கிறோம். செட் அப்படிங்கிறது அந்த எஸ் மாதிரி சிம்பிள் கொடுத்துக்கிறோம். அந்த பிராக்கெட் நம்ம கொடுத்துக்கிறோம். சரியா? டிக்ஷனரி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோ வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் என்ன பண்றேன், நேம் அனின் கொடுத்துறேன், ஏஜ் 25 கொடுத்துறேன். சரியா? சோ டிக்ஷனரி அப்படின்னு சொன்னா ஒரு மீனிங் தரத டிக்ஷனரிங்கிறத ஒரு ப்ராசஸ். சரியா? இப்போ ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணி நேம் அனி ஏஜ் 25 கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரன் ஆகும். பிரிண்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஏஜ் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஏஜ் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்டிஜர் அப்படிங்கிற நேம் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லி நான் கொடுத்துறேன் பிரிண்ட்ல.
அகைன் ஏஜ் தேடுது ஏஜ் 25 பிரிண்ட் ஆகுது. சரியா? என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் VS கோட் ரன் பண்ணாலும் சரி, இந்த எக்ஸாம் கோட் ரன் பண்றப்ப சில இஷ்யூஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து எந்த எது மாதிரி எரர் வரும், ஏன் கம்மா போட்டிருக்கோம் அப்படின்னா இது செப்பரேட் பண்ணி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது போல அப்படின்னா செப்பரேட் பண்ணி காமிக்காது. ஏஜும் இன்டிஜரும் தேடிட்டு இருக்கும் நம்மளுக்கு. சரியா? ஒன்ஸ் வந்து நான் கம்மா பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிரிண்ட்ல டபுள் கோட்ஸ் எது கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். கம்மா கொடுத்தா செக்மெண்ட் பண்ணி காமிக்கிறது. ஏஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு போயிட்டு இந்த வேரியபிள் மேல டிக்ளேர் ஆக தேடும், இல்லைன்னா விட்டுரும். இருந்தது அப்படின்னா அது பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அதான் இன்டிஜர் பிரிண்ட் ஆகும். சரியா? ஓகே ஃபைன். ஆஸ் யூசுவல் பொறுத்த ஹைட் நேம் இஸ் ஸ்டூடண்ட்ஸ், அதாவது பூலியன் லிஸ்ட் டப்பிள் டிக்ஷனரி எல்லாமே கீழே பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் உட்காந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். சரியா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும் வாங்க. நான் கோடும் கொடுத்துறேன். ஸோ ரைட் a Python program to store and display integer, float, string and boolean values. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, integer, float, string, boolean values வச்சு ஜஸ்ட் டிஸ்பிளே அண்ட் ஸ்டோர் அதான் சொல்ல வரேன். சரியா? அதே மாதிரி பாருங்க. ஸோ இது வந்து ஒரு கமாண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஹேஷ்ங்கிறது வந்து சிங்கிள் லைன் கமாண்ட். அதே நீங்க வந்து மல்டி லைன் கமாண்ட் வேணும் அப்படின்னா 1 2 3 ஐ மீன் டபுள் கோட்ஸ் வந்து 3 போட்டுக்கணும். ஏதோ சம்திங் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா this line சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு மல்டி லைன்ல 1 2 3 கொடுத்துட்டோம்னா க்ளோஸ் ஆயிரும். டபுள் கோட்ஸ் வந்து இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துடலாம். 1 2 3 சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டுனா அகைன் என்ன பண்றோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ் போட்டு 1 2 3. இது வந்து மல்டி லைன் கமாண்டான கொடுக்கிறதுக்கான ஒரு கமாண்ட் லைன். ஓகே, ஸ்டேக்கர் வந்து உங்களுக்கு பண்ணி விட்டேன். சிங்கிள் கமாண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தா டிக்ளேர் ஹேஷ் அண்ட் வந்து பிரிண்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க பிரிண்ட் ஆகும். அவுட்புட் இதுல வந்து ரன் ஆகல, ஐ மீன் அவுட்புட் நான் கொடுக்கல, மற்றபடி ரன் ஆகும். நீங்க ஜஸ்ட் உங்களுடைய இன்டர்பிரட்டர் எது இருக்கோ, இல்ல வந்து ஆன்லைன் இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்எஸ் உங்ககிட்ட VS கோடு பிளஸ் வந்து பைத்தான் இருக்குது அப்படின்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. சரியா? இஃப் எல்ஸ் நீங்க டவுட் ரன் ஆகல அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா கைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இது. செகண்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டைப் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம். ரைட் a Python program to check the data type different variable using டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒன்றும் கிடையாது. நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர், அதான் நான் சொல்லி தரது உங்களுக்கு கரெக்டா தப்பான புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். இதுல அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா நான் சொல்லி ஜஸ்ட் அசம்ஷன் சொல்லிடுறேன். 100 கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இன்டிஜர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். எப்படி அப்படின்னா நான் வந்து இந்த நம்பர் சொல்லி பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் ஆல்ரெடி தெரியும், இன்டிஜர் சொல்லி பிரிண்ட் ஆகும். அகைன் பிரைஸ் டைப் கேட்டிருக்கேன், பிரிண்ட் தான் நம்ம பார்க்கணும். இப்போ எந்த ப்ரோக்ராம் சரி ஃபர்ஸ்ட் போய் பிரிண்ட் பார்த்துருங்க. 200 லைன் 1000 லைன் போர்டிங் இருந்தாலும் சரி போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகிக்கணும் தேடுங்க. அதில் என்ன கொடுத்துருக்கா டைப் கண்டுபிடிக்கணுமா, பிரைஸ் டைப் பண்ணாங்கிறது ஃப்ளோட் வந்து பீரியட்ல பிரிண்ட் ஆகும். சரியா? ஃப்ளோட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாக்டா இந்த ஆன்சர் தான் வரும். சரியா? சிட்டிங் பார்த்தீங்கன்னா சேலம் இருக்கா, சேலம் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம டேட்டா டைப் வரும். ஸோ ஸ்ட்ரிங்ல டிக்ளேர் ஆனது டேட்டா டைப். சரியா? ஸோ ப்ரோக்ராம் 2 ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் டைப் கண்டுபிடிக்கிறது. ப்ரோக்ராம் 3 பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த டிக்ஷனரி பேஸ் பண்ணியான ஒரு ப்ரோக்ராம் கோட். ஓகேவா? ரைட் a Python program to store the student details. ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஓபன் சொல்றாங்க. யூசிங் டிக்ஷனரி அண்ட் டிஸ்ப்ளே இட் அவுட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படி இருக்குன்னா ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு டிக்ஷனரிக்கான அந்த பிராக்கெட் நான் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதோட நேம் ஏஜ் கோர்ஸ் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் டீடைல்ஸ் ஃபீட் பண்ணிட்டு பிரிண்ட்ல ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது அழகா பிரிண்ட் ஆகி வரும். இதுதான் டிக்ஷனரிக்கான வேலை. சரியா? சோ ஸ்மால் சம்மரி பார்க்கணும் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டேட்டா டைப் என்னது, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்ன டைப் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து ஹரி கொடுத்துருக்கோம்னா இதெல்லாம் டேட்டா டைப் கண்டுபிடிக்கிறது தான் அதோட இன்ட்ரோடக்ஷன் கூட வேல்யூ. இன்டிஜர்னா என்னது நம்பர்ஸ், ஃப்ளோட்னா என்னது டெசிமல் நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்னா என்னது கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் கேரக்டர்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் லெட்டர்னு சொல்லுவாங்க. பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், லிஸ்ட் டப்பிள் டிக்ஷனரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பிராக்கெட்ல வேலை முடியும் வேலை. டிக்ஷனரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் வந்து டிக்ஷனரி வேர்ட்ஸ் ஸ்டோர் பண்றதா வந்து அது டிக்ஷனரி சொல்லுவாங்க. ஐ மீன் செட் ஆஃப் வந்து கேரக்டர்ஸா இருக்கட்டும், செட் ஆஃப் வந்து ஒரு செக்ஷன்ஸா இருக்கட்டும் ஸ்டோர் பண்றதா வந்து டிக்ஷனரி சொல்லுவாங்க. டைப் பண்ணா நம்மளுக்கு தெரியும் என்ன டைப் கண்டுபிடிக்கிறது, அது ஃபங்க்ஷன் பார்த்துருப்பாங்க. ஒரு 3 எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துருக்கோம். சரியா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னு அவ்வளவு வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட் இல்ல நெகேஷன்ஸ் இருந்து அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.